Welcome students. So this is about chapter 1. So we are going to see about that introduction, what are function, what is interface versus implementation, what is pure function. So just we shall recollect function na enna, function will do some process. Function குள்ள some coding, some commands, ஒரு set of statements இருக்கும். அதுதான் ஃபங்க்ஷன். அதை வந்து நம்ம சப்ரூட்டீன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் சேர்ந்தது தான் ஒரு ப்ரோக்ராம். ஸோ you can say it's a block of program. Subroutines are the building blocks of a program. இப்போ இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு கமாண்ட்ஸ் இருக்குது. அந்த கமாண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நிறைய கோடிங் கொடுத்துருக்கீங்க, அது வந்து இன்டர்ஃபேஸு. அது ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்போ கால் பண்ணுறோமோ அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிறது ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன பண்ணணும், இப்போ உங்கள் கையில் ஒரு ரெசிபி இருக்குது, அந்த ரெசிப்பியில் என்னென்ன பண்ணணும்னு கொடுத்துருப்பீங்க. அந்த ரெசிபி கையில் கிடச்சதும் உங்களுக்கு அந்த ஃபுட் ரெடி ஆகாது இல்லையா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகணும். அது இம்ப்ளிமெண்டேஷன். அந்த ரெசிபி மட்டும் என்னென்னு சொல்லுவோன்னா இன்டர்ஃபேஸ். அதே போல் தான் ப்ரோக்ராமில் என்ன பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதெல்லாம் இன்டர்ஃபேஸ். அதை எப்படி கொண்டு வரமோ ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். Pure function என்ன? The function which returns always the same value whenever it is called. எப்போ கால் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து உங்களுக்கு ஒரே அவுட்புட் வந்ததுன்னா அது பியூர் ஃபங்க்ஷன். அதுக்கு ஆப்போசிட் வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன். அது வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுக்கும். As I told you in the class that இப்போ வந்து டேட் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் டுடே இட் வில் கிவ் சம் டேட், டுமாரோ இஃப் யூ கால் த சேம் ஃபங்க்ஷன் இட் வில் கிவ் யூ சம் அதர் டேட். ஸோ அதெல்லாம் இம்பியூர் ஃபங்க்ஷன். ஏன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் இருக்கும், அது வந்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதை தான் சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். Now see the students, subroutines are the basic building blocks of a computer program. Subroutines are small code used to perform a particular task that can be used repeatedly. பாருங்கள், இந்த மாதிரி பிளாக் ஆஃப் சேர்ந்தது தான் ஒவ்வொரு பிளாக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்ரூட்டீன், ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட், அது சேர்ந்தால் ஃபுல் ப்ரோக்ராம். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் அ யூனிட் ஆஃப் கோட் தட் இஸ் ஆஃபன் டிஃபைன்ட் வித் அ கிரேட்டர் கோடட் ஸ்ட்ரக்சர். தென் டெஃபினிஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வேணுங்கிற கோடிங் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் டெஃபினிஷன். இப்போ ஃபார் சிம்பிளாக A = 5 அப்படின்னா 5ங்கிறது ஒரு டெஃபினிஷன், ஏங்கிறது ஒரு வேரியபிள் நேம் இல்லையா, அது ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன்னு சொல்லுவோம். பாருங்கள், இப்போ A = 24ன்னு இருக்குது இல்லையா, இது வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஷன். இதில் இந்த 24 மட்டும் என்னன்னு சொல்லுவோன்னா, that 24 is called டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ A = B + Cங்க, B + Cங்கிறது என்னது, ஒரு எக்ஸ்ப்ரெஷன். ஸோ எக்ஸ்ப்ரெஷனுக்குள்ளேயே எக்ஸ்ப்ரெஷன் இருக்கலாம். இந்த வேல்யூஸ் எதுக்கெல்லாம் நம்ம ஒரு நேமுக்கு ஒரு வேல்யூ ஏதாவது கொடுத்தோம்னா அதை வந்து டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் இருக்கும், அதுக்குள்ளே சில கோடிங் இருக்கும், அந்த கோடிங் எல்லாம் டெஃபினிஷன். இந்த ஃபுல்லையும் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். தென் வாட் ஆர் பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம தேவையான வேல்யூஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து என்னன்னு சொல்லுவோன்னா, இப்போ ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன், இதுக்கு 2 வேல்யூஸ் வேணும், A, B. இந்த AB வந்து பேராமீட்டர். இந்த Aக்கு நம்ம ஒரு வேல்யூ 5 பாஸ் பண்ணுறோம், Bக்கு ஒரு வேல்யூ 10 பாஸ் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்குற இந்த வேரியபிள்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது, இது பேராமீட்டர். ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பேராமீட்டர் கொடுக்கணும்னு கிடையாது. பேராமீட்டர் வித்தவுட் டைப் இருக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, அதாவது பேராமீட்டர் இருக்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, பேராமீட்டர் இல்லாத ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த பேராமீட்டரில் இப்போ நீங்கள் C++ல் படிச்சிருக்கீங்க. இப்போ int AB, float C அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம் இல்லையா, அதெல்லாம் பேராமீட்டர் வித் டைப்பு. இப்போ உங்களுக்கு பைத்தானில் இப்போ லேர்ன் பண்ணுறதுல நீங்கள் அது பேராமீட்டரோட டைப் கொடுக்கணும்னு தேவையில்லை, கம்பைலரே அதை அஷ்யூம் பண்ணிக்கும். நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ, இப்போ A = 5னா அது இன்டீஜர் வேல்யூன்னு அஷ்யூம் பண்ணிக்கும், அதே A = 5.5னா அது ஃப்ளோட் வேல்யூன்னு அதுவே அஷ்யூம் பண்ணிக்கும். கம்பைலர் வில் டூ தட் ப்ராசஸ். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்மால் அல்காரிதம் requires b greater than 0ன்னு என்ன, bக்கு 0வை விட கிரேட்டராக ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்குறோம். then it will return 8 power b.
ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இப்படி தான் எழுதணும். தட் இஸ் நாட் இன் ப்ரோக்ராம் அல்காரிதமில் லெட்டுங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி ஆர்இசின்னு கொடுத்தா என்னென்னா ரிகர்ஷன் அர்த்தம். வி ஹவ் சீன் இன் 11th ஸ்டாண்டர்ட் ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து அதே ஃபங்க்ஷனையே கால் பண்ணுறது தான் என்னது ரிகர்ஷன். இங்கே பிஓடபிள்யூங்கிறது ஒரு ஃபங்க்ஷனோட நேம், இது ஏபி வந்து பெராமீட்டர். ஸோ இது என்ன பண்ணும், இஃப் பியோட வேல்யூ 0வாக இருந்தால் ஏ பவர் 0 1 ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஏ இன்ட்டு பவர் ஆஃப் ஏ பி மைனஸ் 1. அப்படின்னா என்ன, இப்போ 3 ஸ்கொயர்ட்னா அது எப்படி நீங்கள் 3 பவர் 3ன்னு இருக்குன்னா நீங்கள் எப்படி பிரிக்கலாம், 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் பிரிக்கலாம். இல்லைன்னா அந்த 3 ஸ்கொயரை எப்படி பிரிக்கலாம், மறுபடியும் 3 இன்ட்டு 3 பவர் 1ன்னு பிரிக்கலாம் இல்லையா. வி கேன் ஸ்ப்ளிட் இட் அப், அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. இப்போ ஏ பவர் பினா ஏ இன்ட்டு பவர் ஆஃப் ஏ பி மைனஸ் 1 தட் வாட். ஸோ இதை வந்து இங்கே பிஓடபிள்யூங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்துட்டு வி ஆர் காலிங் பிஓடபிள்யூங்கிற ஃபங்க்ஷன். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட். இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னாடி ரிகர்ஷன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், என்ன டைப்புன்னு கொடுக்கல இல்லையா, ஏபி என்ன டைப்புன்னு கொடுக்கல. இங்கே பாருங்கள், பேராமீட்டர் வித் டைப்பு அதே தான், ப்ரீ கண்டிஷன் ரிட்டர்ன்ஸ் ஏ இன்ட்டு பி இன்ட்டு, ஸோ இட் இஸ் ரிட்டர்னிங் டோட்டலி இன்டிஜர் வேல்யூ. இது வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து பேராமீட்டர் வித் டைப்பு. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்ன, எ ஃபங்க்ஷன் which calls itself again and again is called recursive. இந்த recursive ஃபங்க்ஷனுக்கு இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன் எழுதுறது லெட்டுங்கிற கீவேர்டு, ஜஸ்ட் ஐ எம் அண்டர்லைனிங். ஃபங்க்ஷன் எழுதுறது எப்படின்னு கொடுப்போம், இந்த லெட் கீவேர்டு. ஆர்இசிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுது, ரிகர்ஷன் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் இன்டர்ஃபேஸ். Interface just defines what an object can do but won't actually do that. ரெசிபி மாதிரி என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்கிறது தான். இம்ப்ளிமெண்டேஷன் தான் என்ன பண்ணும், கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கு கிளாஸ் அப்படிங்கிற நம்ம C++ல பார்த்தோம் இல்லையா, கிளாஸ், அது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ். அந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் தான் அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட் ஆட்ரிபியூட்ஸ் அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். Pure function பாருங்கள் எக்ஸாம்பிள். Pure functions are the function which will give you exact result whenever the same arguments are passed. Square of x, இப்போ square of 5 na always it will give you 25. Whether it will give you 20 now, then after some time it will give you 25, no, always it will give you same value. இது pure function. Impure function பாருங்கள் எக்ஸாம்பிள். ரேண்டமாக ஆஃப் அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூ ரேண்டமாக ஒரு வேல்யூ கொடுக்கும். If a is greater than 10 then return a, else return 10. ஸோ ரேண்டமாக சம் நம்பர் கொடுக்கும், அது எப்போவும் ஒரே வேல்யூ கொடுக்குன்னு சொல்ல முடியாது. இது இம்ப்யூர் ஃபங்க்ஷன். So that's all about this lesson, students. Just go through this. அந்த chameleon function ஒன்று, அந்த இது இருக்குது, கோடிங் இது இருக்குது. That if 3 chameleons meet together, 2 will change the color of the third one, that we have seen in 11th standard. No, அதனோட கோடிங் கொடுத்துருக்காங்க. A is greater than 0வாக இருந்தால் A, B, C equal to A minus 1, B minus 1. Cயில் வந்து +2 கொடுக்கணும், அது இங்கே கொடுக்கல, உங்கள் புக்கில் மிஸ்டேக் இருக்குது. C is equal to C plus 2ன்னு வரணும். A is equal to 0, B is equal to 0, C is equal to A plus B plus C. இது வந்து ஃபைனல் வேல்யூ. ஃபைனல் வேல்யூ என்ன வரணும்னா A plus B plus C வரணும். A 0 ஆகிடும், B 0 ஆகிடும். ஒவ்வொரு டைம் என்ன பண்ணும், ஏல -1 பண்ணும், பியில் -1 பண்ணும், சியில் வந்து +2 பண்ணணும், அது இங்கே கொடுக்கல. தட் இஸ் வாட் chameleon ப்ராப்ளம். இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்கு. C equal to +2. So note down the important questions. Start writing the Q&A as per the material I have sent you, students. Thank you.